சிங்கமும் நரிக்குட்டியும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அதுக்கு ஒரு மனைவியும் 2 குட்டி சிங்கங்களும் இருந்தன. அந்த குடும்பம் எந்த கவலையும் இல்லாமல் அங்கு வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் உணவு தேடி வெளியே போனது. அந்த சிங்கம் மோப்பம் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தது. அப்போது அங்கே ஒரு நரிக்குட்டி இருந்ததை பார்த்தது. அந்த நரிக்குட்டி ரொம்பவே பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதோட கண்கள் மூடி இருந்தது. சிங்கம் அந்த நரிக்குட்டியை தன் வாயில் கவி தன் வீட்டுக்கு கொண்டு போனது. பெண் சிங்கம் அந்த நரிக்குட்டியை பார்த்து, இப்போது நமக்கு 3 குழந்தைங்க, இவங்க 3 பேரையும் நாம் ஒன்றா தான் வளர்க்கப் போகிறோம் என்று சொன்னது. ஒரு நாள் அப்பா சிங்கமும் அம்மா சிங்கமும் வெளியே உணவு தேடி போயிருந்தாங்க. அப்போது இந்த 3 குட்டிகளும் விளையாடிட்டு குகைக்கு வெளியே வந்தாங்க. அப்போது ஒரு பெரிய யானை அந்த வழியாக வந்தது. அந்த யானையை பார்த்ததும் 2 சிங்கக்குட்டிகளும் ஆக்ரோஷமாக உரிமிக்கிட்டு அந்த யானையை துரத்த ஆரம்பித்தன. ஆனால் அந்த நரிக்குட்டியோ பயத்திலே ஓடி போய் குகைக்குள்ளே ஒழிஞ்சிட்டது. அந்த யானை போனதுக்கப்புறம் குகைக்குள்ளே இருந்த குட்டி நரி அவமானத்தோடு தடக்க உந்தி வெளியே வந்தது. அன்றிரவு அந்த 2 சிங்கக்குட்டிகளும் தங்களோட அம்மா கிட்டே, அம்மா, இன்னைக்கு ஒரு யானை வந்தது, நாங்கள் 2 பேரும் இந்த யானையை துரத்தி அடித்தோம், ஆனால் நரிக்குட்டி பயந்து குகைக்குள் ஒழிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டும் நரிக்குட்டி அவமானத்தில் ரொம்பவே ஆழ ஆரம்பித்தது. அந்த நரிக்குட்டி சொன்னது, என்னோட பழக்க வழக்கங்கள் உங்களை விட ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. என்னால் உங்களை போல் நடந்துக்க முடியாது. ஆனால் நான் என் குடும்பத்தோடு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னது. அதுக்கு அந்த ஆண் சிங்கம் சொன்னது, சரி, கவலைப்படாதே, உன்னை ஒரு குடும்பத்தோடு நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் என்றது. மறுநாள் அந்த சிங்கங்களும் நரிக்குட்டியும் அந்த நரியின் குடும்பத்தை தேடி காட்டுக்குள் போனாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த நரிக்குட்டியோட குடும்பத்தை பார்த்தாங்க. அந்த சிங்கங்கள் நரிக்குட்டியை அதோட குடும்பத்துடன் சேர்த்து வச்சாங்க. நரிக்குட்டி ரொம்பவும் சந்தோஷப்பட்டது.